வீடே மணக்கிற அளவுக்கு ரொம்பவே வாசனையாக டேஸ்டியான மட்டன் குழம்பு பண்ணலாமா? ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்காக பெப்பர், பெருஞ்சீரகம், ஜீரகம், பட்டை, கிராம்பு, இஞ்சி போட்டு இது எல்லாத்தையுமே நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. மிளகோட வாசனை வந்ததுமே இதில் 3 பச்சை மிளகாய், ஒரு கைக்குத்து அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் ஒரு கைக்குத்து அளவுக்கு கருவேப்பிலை, அரை கப்பு துருவின தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்துட்டு அது ஆறுனதுமே ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அது ஒரு சைடில் இருக்கட்டும். அடுத்து குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஜீரகம், 2 ஏலக்காய், 2 பல்லாரியை குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா அந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 தக்காளியை குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லாவே வதக்கிக்கோங்க. இந்த அளவு தக்காளி நல்லா வதங்கினதுமே இதில் வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா நல்லா வதங்கினதுமே இதில் 1/2 கிலோ மட்டன் சேர்த்துட்டு அதையும் இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லாவே வதக்கிக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம மட்டனோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்ததாக கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மிதமான ஹீட்டில் 8 விசில் வச்சு இறக்குனீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.